கிரிப்டோ கரன்சி டாக்ஸேஷனோட பேசிக்ஸ் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டாக்ஸ் ரிலேட்டட் வீடியோவை ரெகுலரா போஸ்ட் பண்றதுக்கு நீங்க பண்ற சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் தான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. இன்னும் மோட்டிவேட் பண்ணுங்க, உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வரும். சரி, உங்க டைமை வேஸ்ட் பண்ணல, வாங்க டாபிக் உள்ள போலாம். கிரிப்டோ கரன்சி சேல் பண்ணும்போது வர ப்ராஃபிட், ஸ்வாப் பண்ணும்போது வர ப்ராஃபிட், இல்ல கிரிப்டோ கரன்சி கொடுத்து வேற ஏதாவது பொருள் வாங்கும் போது அதுல கிடைக்கிற கெயின், இந்த கெயினுக்கு எல்லாம் டாக்ஸ் ஆகுமா இல்லையா? யூனியன் பட்ஜெட் 2022ல கிரிப்டோ கரன்சி சேல் பண்ணும்போது, ஸ்வாப் பண்ணும்போது, இல்ல அதை கொடுத்து பொருள் வாங்கும்போது வர கெயினுக்கு டாக்ஸ் வரும் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆக்ட்லயும் அதை அமெண்ட் பண்ணிட்டாங்க. எப்படி கிரிப்டோ கரன்சி ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, செக்ஷன் 115 BBH படி டாக்ஸ் ரேட் 30% அந்த ப்ராஃபிட்ல அப்ளை பண்ணும். அது மட்டும் இல்லாம 4% செஸ்ஸும் அப்ளிகபிள். சரி, இப்ப இந்த ப்ராஃபிட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல சொல்லுது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராஃபிட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, உதாரணத்துக்கு நீங்க சேல் பண்றீங்கன்னா, சேல் பண்ணும்போது உங்களுக்கு கையில கிடைக்கிற அமௌண்ட் அது சேல்ஸ் கன்சிடரேஷன். இல்ல ஸ்வாப் பண்றீங்கன்னா, ஒரு காயினுக்கு பதிலாக இன்னொரு காயினை ஸ்வாப் பண்றீங்கன்னா இன்னொரு காயினோட வேல்யூ. இல்ல குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க, குட்ஸ் ஆர் சர்வீசஸ் கிரிப்டோ காயினை கொடுத்து அதை பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அந்த குட்ஸோட வேல்யூ ஆர் சர்வீசஸோட வேல்யூ. இதுதான் உங்களோட சேல் கன்சிடரேஷன். இந்த சேல்ஸ் கன்சிடரேஷன்ல இருந்து நீங்க கிரிப்டோ பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்கல்ல, பர்ச்சேஸ் காஸ்ட், அந்த பர்ச்சேஸ் காஸ்ட்டை மட்டும் நீங்க எக்ஸ்பென்சஸா டிடெக்ட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் சேல்ஸ் கன்சிடரேஷன் மைனஸ் பர்ச்சேஸ் காஸ்ட் தான் உங்களோட ப்ராஃபிட். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சரி எக்ஸ்சேஞ்ச் ஃபீ, அப்புறம் டிரான்சாக்ஷன் ஃபீ, வேற பேங்க் சார்ஜஸ், இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸை நான் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா, செக்ஷன் 115 BBH தெளிவா சொல்லுது, கிளைம் பண்ண முடியாது. ஒன்லி பர்ச்சேஸ் காஸ்ட் மட்டும்தான் நம்ம டிடெக்ஷனா கிளைம் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி கிரிப்டோ மைனிங் பண்றவங்க, அவங்களுக்கு ஹார்ட்வேர் காஸ்டே ஜாஸ்தியா வரும், செட்டப் காஸ்ட், அப்புறம் அவங்க எம்ப்ளாயிஸ் வச்சிருந்தாங்கன்னா சேலரி, எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே நான் எக்ஸ்பென்சஸா கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஷேர்ஸ் மாதிரி கிரிப்டோலையும் ஹோல்டிங் பீரியட் இருக்கா, ஷார்ட் டேர்ம் இருக்கா, லாங் டேர்ம் இருக்கா, அந்த மாதிரி பைஃபிரிகேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதுல டைரக்டா 30% கெயின்ல டாக்ஸ். ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், ஹோல்டிங் பீரியட் அது எதுவும் கிரிப்டோக்கு பார்க்க தேவையில்லை. இப்போ கிரிப்டோ டிடிஎஸ் ஆன செக்ஷன் 194S டிஸ்கஸ் பண்ணுவோம். யாரு ஆக்சுவலா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, யாரு பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவர் கன்சிடரேஷன் பே பண்ணுவார்ல, அந்த கேஷை பே பண்றதுக்கு முன்னாடி 1% டிடெக்ட் பண்ணும். அது இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரிதான், நான் ரெசிடென்டா இருந்தாலும் சரிதான், இல்ல எக்ஸ்சேஞ்சஸா இருந்தாலும் சரிதான். பிடிச்ச 1% கவர்மெண்ட்டுக்கு ரெமிட்டும் பண்ணி டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 26QE ஃபைலும் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனாலிட்டி அதிகமா வரும். இந்த கிரிப்டோ டிடிஎஸ் ஆன செக்ஷன் 194Sல இன்னொரு டவுட் கேட்பாங்க, ஒரு வாலெட்ல இருந்து இன்னொரு வாலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிடிஎஸ் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாலெட் டு வாலெட் டிரான்ஸ்ஃபருக்கு டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. இப்போ செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் லாசஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ கிரிப்டோ கரன்சி நீங்க சேல் பண்றீங்க, இல்ல ஸ்வாப் பண்றீங்க, இல்ல ஏதோ பொருள் அதை யூஸ் பண்ணி வாங்குறீங்க, அதுல உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸை உங்களுக்கு வரக்கூடிய சேலரி இன்கமோ, இல்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமோ, இல்ல பிசினஸ் இன்கமோ, இல்ல இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸோ, அதுக்கு கூட இந்த லாஸை அந்த கெயின் கூட செட் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் செக்ஷன் 115 BBH தெளிவா சொல்லுது, அந்த மாதிரி செட் ஆஃப் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க மல்டிபிள் காயின் வச்சிருக்கீங்க, ஒரு காயின் உதாரணத்துக்கு பிட் காயினை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அதுல கெயின், எத்தீரியம் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அதுல லாஸ். இந்த ரெண்டு லாஸையும் கெயினையும் செட் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ரெஸ்ட்ரிக்டட் பண்ண முடியாது. இப்போ இந்த பட்ஜெட் 2025ல இது அன்ரெகுலேட்டட் செக்டார் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்ன்றதுக்காக ரிப்போர்ட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்சேஞ்சஸா இருக்கட்டும், இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல மைனிங் பண்றவங்களா இருக்கட்டும், ஸோ ஒரு சில ரிப்போர்ட்டிங் கம்ப்ளைண்ட்ஸை இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டிங் கம்ப்ளைண்ட்ஸை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென், பாய்.